என்னடா கனவா இவ்வளோ சீக்கிரம் காலையில ஏஞ்சி உட்காந்துருக்கு? ஒழுங்கா தூங்கினியா இல்லையா? எங்கள் மனைவி இந்த மாதம் அது தீபாவளிலாம் இருக்குது. பாதி சம்பளம் தான் அவங்க போடுவேன்னு சொன்னதுலேருந்து எனக்கு தூக்கமே வரலடி. இதுக்கு போய் இவ்வளோ யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? அதெல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்படியா சரி பண்ணிடலாம், ஓகேவா? எப்படி மனைவி? எப்படின்லாம் தெரியல கனவா. யோசிச்சு பாரு, சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா கிட்ட காசா இருந்துச்சு, ஆனா ஏதாவது ஒரு தீபாவளி நம்ம செலிப்ரேட் பண்ணாம இருந்திருப்போமா? கரெக்டாக சொன்னடி. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஓரளவு விவரம் தெரிஞ்ச வயசு. தீபாவளிக்கு நாள் நைட்டு 10 மணி வரையும் எங்களுக்கு ட்ரெஸ்ஸோ பட்டாசோ எதுவுமே இல்லை. நான் எங்கள் அம்மா எல்லாருமே அப்படியே சோகத்தில் உட்காந்துருந்தோம். அப்போ எங்கள் அப்பா ஒரு 11 மணிக்கு வந்தார். வந்துட்டு வா 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 ட்ரெஸ் எடுக்க போவோம் அப்படின்னு கூப்பிட்டாரு. எங்கள் ஊரில் தீபாவளி அன்னைக்கு நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா விடிய கடை இருக்கும். ஸோ நாங்கள் எல்லாம் கிளம்பி நைட்டு 12 மணிக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பட்டாசுலாம் எடுத்துட்டு வந்தோம். அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு பாரு. இன்னை வரையுமே எங்களுக்கு அந்த தீபாவளி நினச்சி பார்த்தா ஒரு ஸ்பெஷலான தீபாவளி இருக்கு. எனக்கும் அதே மாதிரி தான் கனவா. உனக்காவது பாதி சம்பளம் தரேன்னு சொன்னாங்க. ஒரு தீபாவளிக்கு எங்கள் அப்பாவுக்கு வேலையே போயிடுச்சு. ஆனாலும் அவர் வீட்டில் இருக்காமல் துணிக்கடையிலலாம் வேலை இருக்கும்னு கிளம்பி போயிட்டாரு. எங்கள் அம்மா டெய்லர். அந்த தீபாவளிக்கு ராத்திரி பகலுமா தச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க தச்சு தருவாங்க, நான் கைத்தையல் போடுவேன், என் தம்பி வீடு வீடாக போய் டெலிவரி பண்ணிட்டு வருவான். அந்த தீபாவளிக்கு நாங்கள் 4 பேரும் சேர்ந்து உழைச்சி செலிப்ரேட் பண்ணோம். அந்த தீபாவளி எங்களால் மறக்கவே முடியாது. ஸோ அதே மாதிரி இந்த தீபாவளிக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு யோசிக்காம எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். வா, ஃபர்ஸ்ட் நம்ம தீபாவளிக்கு ஒரு புது பட்ஜெட் போடுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸு. அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை விட நம்மளோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறதுன்னு ரொம்ப பிடிக்கும். அதனால தீபாவளி அன்னைக்கு 2 பேர் அப்பா அம்மாவை இன்வைட் பண்ணி சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு சூப்பராக செலிப்ரேட் பண்ணிடலாம். ஓகே. அடுத்தது பட்டாசு. பட்டாசுல எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. நம்ம அப்பா அம்மா எப்படி நம்மளுக்கு ஒரு மெமரிஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைக்கு நம்ம தரணும். ஸோ பட்டாசுல காம்ப்ரமைஸ் கிடையாது. அதுவும் கரெக்டு தான். ஓகே ஓகே. லாஸ்ட்டாக பலகாரம். பக்கத்து வீட்டுக்காரிக்காக போட்டி போட்டு அந்த பலகாரம் இப்போ நான் செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த சேலஞ்சை நான் அடுத்த வருஷம் எடுத்தேன். சரி சரி. கலங்கத்தில் ஏன் கால் பண்ணுறான்? யாரு? இல்லங்கம்மா, யாரா அது?